அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, கடந்த 6ஆம் தேதி, இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி இருக்கின்றார். இந்த மீனராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய இந்த சனிபகவான் வந்திருக்கக்கூடிய சனி பகவான் கன்னி ராசி சார்ந்த அன்பர்களுக்கு, கன்னி ராசிக்கு 9ஆம் இடமாகிய ரிஷபத்தை பார்க்கின்றார். ஆகையினாலே அந்த 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் ஆகியவை பாதிக்கப்படும். அவர் செய்த நற்காரியங்களுக்கான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் குறையும். தந்தைக்கு சில கஷ்டங்கள், சங்கடங்கள் ஏற்படலாம். தந்தையோட உறவிலே பிரிவுகள், முறிவுகள் ஏற்படலாம். அந்த சனி பகவான் 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பதனாலே தன்னுடைய முயற்சிகளெல்லாம் வீணாகலாம், சுறுசுறுப்பாக இருக்க இயலாமல் போகலாம், தனக்கு உயிர் பயம் ஏற்படலாம், உயிர் பலம் குறையலாம், தன்னுடைய பெயர் குறைந்து போகலாம், புகழுக்கு பங்கம் ஏற்படலாம், குடும்பத்திற்காக அன்றாடம் உழைக்க வேண்டிய அவசியம், நிர்பந்தம் ஏற்படலாம். அந்த சனி பகவான் அந்த கன்னிராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதனாலே ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு, உயர்கல்வி மாணவர்களுக்கு கல்வி பாதிக்கப்படலாம். தாய்க்கு நோய்வாய்ப்படலாம். தாயுடைய உறவிலே பிரிவுகள் ஏற்படலாம். வாகன பழுதுகள் ஏற்படலாம். இவ்வாறாக கன்னிராசிக்கு பாக்கியம், தந்தை நலம் குறைதல், தன் புகழ் மங்குதல், உயிர் பலம் குறைதல், உயிர் பயம் ஏற்படுதல், ஆரோக்கிய குறைவு, கல்வி குறைவு, தாய்க்கு சிறப்பு குறைவு மற்றும் வாகன பழுது ஏற்படுதல் ஆகிய பலன்கள் ஏற்படும் இந்த சனி பயிற்சியினாலே. என்றாலும் கூட அந்த கன்னிராசியிலே பிறந்த ஜாதகத்திலே சுக்கிரனும் புதனும் குருவும் பலம் பெற்று, ஆட்சி உச்ச பலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த பாதிப்புகள் இல்லை என்று அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.